சஃபர் மாதம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய விஷயங்கள், அந்த மாதத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை ஈமான் வலுப்பெறும், உறுதியாக இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் சொல்றான் நான் என்ன எழுதினேனோ அதுதான் நடக்கும் என்று ஒருவன் நம்பிவிட்டாலே அந்த மாதம் இந்த மாதம் என்று பிரித்து பார்க்க மாட்டான். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நான் எதை நிர்ணயித்தேனோ அது நடந்தே தீரும். அது எந்த மாசத்துல வச்சாலும் தெரியும். இல்ல சஃபர் மாதம் முடிஞ்சது, ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர்ல கல்யாணம் வச்சாரு, ஹோஹோன்னு வளர்ந்தாரான்னா அது அல்லாஹ் நாடகம். ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், இன்னும் ரமலான் மாதத்தில எல்லாம் திருமணம் முடிக்கிறார், பர்கத்தான மாதம். அது எந்த மாதமாக இருந்தாலும் நடைபெற்ற அந்த திருமணத்தை அல்லாஹ் எப்படி விதிக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். எத்தனையோ சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்தவருடைய வாழ்வு ஜோராக இருக்கு. சஃபர் மாதம் பீடன் சொல்லி 2-3 மாசம் தள்ளி போட்டு திருமணம் முடிச்சவங்களுடைய குடும்பம் எத்தனையோ விரிசல் ஏற்படும் இல்லையா? வரலாறுகளை நாம் நிறைய பார்க்கிறோம். நம் உறவுக்காரர்களுடைய நிகழ்வை கூட நாம் உதாரணமாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, உனக்கு நான் என்ன எழுதினேனோ அது நடந்தே தீரும். அது அந்த மாசம் இந்த மாசம், அந்த நாள் இந்த நாள் அப்படின்ற இந்த கணக்கும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான் ஹுவ மௌலானா, அவன் தான் நம்முடைய எஜமானன். அல்லாஹ் நம்மளை எப்படி சொல்றான், ஹுவ மௌலானா, அந்த அல்லாஹ் தான் நம்முடைய எஜமானன். அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் அந்த மாதம் சரி இந்த மாதம் சரி என்ற போகிற போக்கில் சொல்லுவருடைய கூற்றை நீ ஏற்கக்கூடாது. முஃமின்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை இருக்கணும்? அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு என்ன நடந்தால் அது ஹைரோ ஷர்ரோ, எது நடந்தாலும் அல்லாஹ் கொடுத்தான் என்ற அந்த நியத்தோடு வாழும் காலம் எல்லாம் அவன் ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், லா அதுவ வலா ஹாமத்த வலா துயரத்த வலா சஃபர, தொற்றுநோய் என்பது இஸ்லாத்திலே கிடையாது, பறவை சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே கிடையாது, ஆந்தை சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே கிடையாது, வலா சஃபர, சஃபர் மாதம் பீடை கிடையாது. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இது நேற்றோ இன்றோ என்பதல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் இருந்தே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மூட பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதை தடுத்தார்கள் என்றால் அப்ப நம்ம ஒதுங்கித்தான் இருக்கணும் இல்லையா? இருந்தாலும் சிலர்கள் வீட்டில் உள்ள மூத்தவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அறியாமையில வேறுன்னு சொல்றது இல்லை, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கணும் புகாரிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு அல்ல, அறியாமையில சொல்லுவாங்க, போய் சஃபர் மாதத்திலேயே திருமணம் முடிக்கிறேன், சஃபர் மாதம் முடிஞ்சு அடுத்து ரபியுல் அவ்வல் வருது, நல்ல பர்கத்தான மாதமாச்சே, அதுல வைக்க வேண்டியதானே என்று வீட்டிலே இருப்பவர்கள் சொல்லுவார்கள். அந்த நேரத்துல தான் நம்ம ஈமான் அல்லாஹ் நம்ம பரிசோதிக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் எடுத்து சொல்லணும், மாதங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, நன்மை தீமையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. ஒரு மாதம் இதிலே நல்ல காரியம் செய்தால் வெற்றி அடைய மாட்டோம் என்று நம்பிக்கை கொள்வது தவறு. மத்த மாதம்னா உயர்வான மாதம், ரமலான் மாதம் பர்கத்தான மாதம் இல்லையா? திருக்குர்ஆன் இறங்கிய மாதம், சிறப்புல குறையல்ல. ஆனால் ஒரு மாதத்தை சிறுமைப்படுத்துவது, குறைத்து மதிப்பிடுவது, அந்த மாதத்தில் செய்கிற நல்ல காரியங்கள், கடை திறப்பு விழா. நம்மள்ட்ட ஒரு நண்பர் கேட்டார், எங்க அடுத்த மாதம் சஃபர் மாதம், அது கடை திறக்கக்கூடாது தானே, அதுக்கு அடுத்த மாதம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, அவரும் அதை உள்வாங்கி இருக்கிறார். அதான் அதனுடைய விஷயம். சஃபர் மாதத்தில் நல்ல காரியங்கள் வைப்பதும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் எல்லாம் முஸ்லீம், நம்மள்ட்ட பாகுபாடு கிடையாது, எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான், அப்படிதான் ஈமான் பண்றோம் இல்லையா? ஆனால் ஒரு சிலர்கள் அறியாமையில் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது அது ஈமானுக்கே உரை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்போ புது கணக்கு அல்லது புதிய கடை திறப்பு என்பதெல்லாம் சஃபர் மாதத்திலே செய்வது ஏற்ற மிகுந்தது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்ததுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு அடமொழி வச்சாங்க. ரமலான்னா அது பரக்கத்துக்குரியது, தீமைகளை கரிக்கக்கூடியது சொல்றமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அடைமொழி. இப்ப ரபியுல் அவ்வல்னா வசந்த மாதம், அது மாதிரி இந்த சஃபருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸஃபருல் முலஃபர், வெற்றிக்குரிய மாதம் என்று சொன்னார். உலகமே சஃபர் மாதம் வெற்றி அல்ல, அதில் நல்ல காரியம் நடத்தக்கூடாது என்று திரும்பி நிற்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனைக்கு எதிராக திரும்புகிறார்கள். அஸ்ஸஃபரா அல் முலஃபர், அது வெற்றிக்குரிய மாதம்.
அதிலே தொடங்கப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்குவான் என்ற ஒரு ஆழமான நியத்தை இஸ்லாமிய சமூகத்தின் உள்ளத்திலே பதிவு வைப்பதால் தான் இன்றைக்கும் இஸ்லாத்திலே பாகுபாடு என்பது மதத்துல கிடையாது, மாசத்துல கிடையாது. அப்ப எதுலன்னா ஒரு சில நபர்களுடைய அந்த மூட பழக்கம் இருக்கா இல்லையா, அதுலதான் சரிக்கு விழுந்துடலாம். அப்போ நம்ம எடுத்து சொல்லணும், எல்லா மாதத்தையும் ரப்புதான் படைத்தான், குறிப்பாக சஃபர் மாதத்தை அல்லாஹ் வெற்றிக்குரிய மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் மனதிலே ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமாவிற்கு பாருங்களேன் வரலாறு எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுது. தன்னுடைய இருதய துண்டு என்று சொல்கிறார்கள் இல்லையா ஃபாத்திமாவை, தன்னுடைய ஃபாத்திமாவின் மகளுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க தேர்ந்தெடுத்த மாதம் சஃபர் மாதம். அல்லாஹ் அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு உணர்ந்து பெரியாளாக ஆகிற அந்த பக்குவம் வருகிற பொழுது நபி அவர்களிடத்தில் நிறைய பேர் பொண்ணு கேட்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து கேட்பாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய மகளை வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கேட்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பரவலா போகுது, ஒரு பெண் இருந்தா கேட்க தானே செய்வாங்க, அது இயற்கை தானே. அப்போ அலி ரலியல்லாஹு சில நபர்கள் சொல்லுகிறார்கள், நீ போய் கேட்கலாம் இல்லையா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீ போய் பொண்ணு கேட்கலாம் இல்லையா என்று சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தயக்கம். நான் நபி உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்பட்டு நபிகிட்ட போய் மகளை பொண்ணு கேட்கறதா அப்படின்ற பல யோசனையிலே இருந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல தைரியம் வந்துருது, நேர போய் கேட்டுடலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி உள்ளே வந்து சொல்ல வந்த வேண்டிய விஷயத்தை சொல்லாம அப்படியே அமைதியா நிற்கிறாங்க. அப்ப நபி கேட்கிறாங்க, என்ன அலி வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லலையே, பேசுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்ல ஒண்ணும் இல்லை யார சொல்லுங்க, பயம். இன்னொன்னு அது எப்படி நம்ம சொல்றது அப்படின்ற ஒரு கூச்சமும் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் திரும்ப கேட்கிறாங்க, அலியே ஏதோ ஒரு காரியம் சொல்ல வந்தீங்க, சொல்லாம அப்படி என்ன செய்றீங்க, நிக்கிறீங்க, சொல்லுங்க பரவாயில்ல எதா இருந்தாலும் சொல்லுங்க. அப்பவும் என்ன செய்யற அலி ரலியல்லாஹு இல்லை யார சொல்லலாம், சும்மாதான் வந்தேன் அப்படி சொல்லிடுறாங்க. மூன்றாவது முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியே வந்த நோக்கத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது மூன்றாவது முறையும் அலி ரலியல்லாஹுக்கு வாய் வரல. அது எப்படி போய் கேட்டு பொண்ணு கொடுங்கன்னு கேட்கறது, ஒரு தயக்கமும் சங்கடமும் கலந்து அவர்கள் மௌனமாக இருக்கிற பொழுது 3 முறை கேட்டும் பதில் இல்லை. நாலாவது முறை பெருமானார் சொல்லிவிடுகிறார்கள், அலியே என் மகளை திருமணம் முடிப்பதற்கு தானே கேட்டு வந்தீங்க, என்னதானே கேட்டு வந்தீங்க என்று சொல்லுகிற பொழுது அப்படியே சந்தோஷத்துல ஆமா யார சொல்லலாம், அவங்களா சொல்ல மனசு வரல. 3 முறை கேட்டு 4வது முறை மகளை பொண்ணு கேட்க தானே வந்தீங்க அலியே என்று சொல்லுகிற பொழுது ஆமா யார சொல்ல, அதுக்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகராக உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, மகர் கொடுத்தா திருமணம் முடிக்கணும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆழ்ந்த மனசுல அலிக்கு தான் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லையா, அதற்கு உண்டான நேரம் வரணும் இல்லையா, அந்த நேரம் அலியாக புறப்பட்டு வர வைத்தது அல்லாஹ். கேட்க வேண்டும் என்று வந்த அலி ஒரு தயக்கத்தோடு நிற்க வைத்து பலமுறை உரையாடல் நடந்து பிறகு பெருமானாரை உரைத்து விடுகிறார்கள். பெண் கேட்கத்தானே வந்தீங்க, வேற ஒண்ணும் இல்லையில. அப்ப மதுரா என்ன வச்சிருக்கிறீங்க, அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்ல என்கிட்ட என்ன இருக்குது, யார சொல்லலாம், என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு உருக்கு சட்டை நான் அன்பளிப்பா கொடுத்தேன் இல்லையா, அந்த உருக்கு சட்டை பத்திரமா இருக்குதா கேட்கிறார்கள் பெருமானார். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா யார சொல்லலாம், வீட்டுல நீங்க கொடுத்த அந்த உருக்கு சட்டையை பத்திரமா வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா, அது விலை உயர்ந்தது, அதை எடுத்துட்டு வா, அதை மகராக ஆக்கிக் கொண்டு என் மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் திருமணம் முடித்தது ஃபாத்திமா அலிக்கு பெருமானார் திருமணம் முடித்த மாதம் சஃபர் மாதம். அல்லாஹ் அக்பர். நமக்கு விஷயமே அதுதான். எந்த சஃபர் மாதத்தை உலக மக்கள் எல்லாம் பெருமானார் காலத்தில் தொடங்கி அதற்கு முன்னால் வரை சஃபர் மாதமா பீடை என்று இருந்தார்களோ அது பீடை அல்ல என்று தன் ஈரக்குறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்து கொடுத்து இவர்கள் சந்ததி கியாமத் நாள் வரை வருவதற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்ற துஆவோடு அந்த திருமணத்தை முடித்து வைத்தார்கள். வெற்றியாக ஆக்கப்பட்டது. இன்னைக்கும் பார்க்கவே இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இந்த உலகத்தில் இருக்கு. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக எத்தனையோ சந்ததியில் வந்து கொண்டுதான் இருக்கிறார். கியாமத் நாள் வரை வந்து கொண்டேதான் இருப்பார்கள். மார்க்கத்திற்கு பக்க பலமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அகல வைத்து இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கியாமத் நாள் வரை ஒரு சமூகம் தொடர்ந்து
பிச்சடங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அலி ஃபாத்திமா அவர்கள். திருமணம் நடந்தேறியது சஃபர் மாதம். இதை சமூகம் உள்வாங்கிட்டாலே சஃபர் மாதத்தை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை, எல்லாருமே எல்லா மாதம் ஒண்ணுதான் எடுத்து வாழ்கிறோம். ஆனால் யாராவது ஒரு வீட்டில் மூத்தவங்க பெரியவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அந்த மாசம்லாம் எதுவும் செய்ய வேணாம், நல்ல காரியம்லாம் வைக்க வேணாம், கடை திறக்க வேணாம், கல்யாணம் முடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான், அதை அப்படி ஏத்துக்கிறோம் இல்லையா? அது தவறு. மூட பழக்கங்கள் அத்துணையும் ஒழித்து கட்டுவதற்காக வேண்டிதான் இஸ்லாம் வந்தது இல்லையா? இஸ்லாம் இவ்வளவு தூரம் உலக லாவிய அளவுல மிக பிரம்மாண்டமாக வளர்வதற்கும் இன்னும் கியாமத்து நாள் வரை வளர்ச்சி பெறுவதற்கும் மிக முக்கிய காரணம் அறிவு சார்ந்து யோசிக்கப்பட்ட மார்க்கம். அறிவு சார்ந்து யோசிக்கப்பட்டது. சும்மா போற போக்கில் அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு கேட்டுட்டு இருக்க வேண்டிய மார்க்கம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்வியல் குறித்து திருக்குறானிலே அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 1.5 பக்கத்திற்கு அவருடைய வாழ்வியல் ஏற்பட்ட அந்த உரையாடல் குறித்து அல்லாஹ் பேசுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை ஆசர், அவர் காஃபிர் மாத்திரமல்ல, சிலையை செதுக்கி வடிவமைத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்போ சிறுக்குக்கெல்லாம் பெரிய சிறுக்குவாதி இல்லையா? பரப்புறவரே அவர் தான் போல, அந்த மாதிரியான ஒரு ஆள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கட்டத்திலே தெளிவு பெற்றவர்களாக அவங்க அத்தாட்ட சொல்றாங்க, நீங்களே செஞ்சு செதுக்கி அதையே கடவுள்னு சொல்றீங்களே, இது அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லையே, இது மூட பழக்கமா இருக்கு, நீங்களே எப்படி சக்தி கொடுக்குறீங்க அந்த கல்லுக்கு என்றெல்லாம் கேட்கிற பொழுது, இல்ல இல்ல அதெல்லாம் நீ பேசக்கூடாது என்று கூறுகிற பொழுது அவர்களை எதிர்த்து பேசுகிறார்கள். குர்ஆனிலே அந்த சம்பவம் வருகிறது. இந்த சம்பவத்தை வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை எதிர்த்து பேசலான்றது ஆதாரமா சொல்றாங்க சில பேர். வீட்டில் அம்மா தாப்பா அதை செய்யலாம்ல எதை செய்யலாம்ங்கிறப்ப அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு எழுத்து பேசுறானாமா. ஏன்டா எழுத்து பேசுற? இப்ராஹிம் எழுத்து பேசியிருக்கிறாங்க. டேய், இப்ராஹிம் நபி எழுத்து பேசுறாங்கன்னு சொன்னா அந்த சிறுக்கு பண்ணினாப்ல, சிறுக்கு அந்த பொம்மைகள் சிலைகளை செதுக்கி விற்பனை செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்தாரு. அதனால அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அந்த தகப்பனை எதிர்த்து நின்றார்கள் இப்ராஹிம் நபி. உன் தகப்பை எங்க சிறுக்கு பண்றாரு, எந்த கல்ல வணங்கினாரு? அப்போ இப்ப இளைஞர்களுக்கு எப்படி ஊட்டுறான்னா பாருங்க, தாய் தகப்பன்லாம் நம்மள்ட்ட அதுக்கு அதை செய் இதை செய்யும் சொன்னா உடனே எதிர்த்து பேசிட வேண்டியதான். எப்படி எதிர்த்து பேசணுமா? பாருங்கள், இப்ராஹிம் நபி அவங்க அத்தாட்ட எதிர்த்து தான் பேசினாரு. கடைசியில கான்செப்ட் அவங்க என்னடா சொல்ல வர்றான்னு அவங்க உட்காந்து பேசினா யாருக்கு மரியாதை கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் என்ன மரியாதை? அல்லாஹ்வுக்கு தாங்க மரியாதை, மற்ற யாரையும் மதிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. அப்போ அவன் அந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கான். அவன் இஸ்லாமியர்கள் தான். அவன் என்ன விளங்கிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் மரியாதை, யாரா இருந்தாலும் மரியாதை கிடையாது. பெரிய ஆளா? கம்யூனிஸ்ட்வாதிகளெல்லாம் தோத்து போயிட மாட்டேங்குது. அட பாவியெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களுக்கு உண்டான மரியாதை, பெற்றெடுத்த தாய் தகப்பன் அவர்களுக்கு உண்டான மரியாதை, வயதில் மூத்தவர் யாருமே வேணாம், யாருமே வேணாம், உன் சொந்த பந்தம் யாருமே இல்லை, வயதில் மூத்தவர் என்பதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதெல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டது தானே. இதை பூரா ஒதுக்கிட்டு இப்ராஹிம் நபி அவங்க அத்தாவை எதிர்த்து கேட்டாரு, டிகர் ஆயிட்டார், டென்ஷன் ஆயிட்டார், எதிர்த்து நின்றார். அதுபோல நாமும் என்ன செய்வோம்? எதிர்த்து நிற்போம் அப்படின்ற ஒரு போதையான ஒரு விஷயம். அப்படி அல்ல. இன்றைக்கு எந்த தாய் தகப்பனும் சிறுக்கலாம் பண்றது இல்லை. சிறுக்கா பண்றாங்க. ஒரு முஸ்லீம் சிறுக்கு பண்ணா முஸ்லீமா இருக்க மாட்டான். சிறுக்கு செய்யாதவர்கள் தான் முஸ்லீம்கள், அவர்கள் தான் நம்முடைய தாய் தகப்பன் இல்லையா? அப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தந்தை சிறுக்கு வியாபாரம், அந்த சிலைகளை செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த தருணத்துல அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இடுறான், உள்ளத்துல போடுறான், எல்லா சிலைகளையும் அழிச்சு முடிக்கிறது. இதெல்லாம் வந்து குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரல் அல்லஹும் இலைஹி யர்ஜிஊன். இந்த ஊர்ல ஒரு நிகழ்வு, அதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன செய்ய, ஆத்தங்கரைக்கு போயிட்டாங்க, கடலுக்கு போயிட்டாங்க. ஊர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடல்ல போய் நீ சிறுக்கு செய்யறதுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படி வீட்டிலே இருந்துட்டாங்க. வீட்டில் இருந்தது மாத்திரமல்ல, அந்த கோயில் சிலை இருக்குமா இல்லையா, சின்ன சின்ன சிலைகளை கூட வெட்டி கோடாரி எடுத்து உடைச்சு அந்த கோடாரியை கொண்டு வந்து அந்த பெரிய சிலை சாமி ஒன்று இருக்கும் அது கழுத்துல தொங்க விட்டான். உடைச்சுட்டு எல்லாத்தையும் உடைச்சிருக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் உடைக்காம சின்ன சின்ன கடவுள்களை பூரா உடைச்சிட்டு அந்த பெரிய கடவுள் இருக்கக்கூடிய அந்த கழுத்துல எதை மாட்டிட்டாங்க? கோடாரியை மாட்டி வச்சுட்டாங்க. மாட்டி வச்சுட்டு பேசாம என்ன ரூம் வீட்டில் உட்காந்துட்டாங்க. இவங்க ஊருக்காரவங்க எல்லாம் ஆத்துக்கு போயிட்டு அவங்களுடைய சம்பிரதாயப்படி வணங்கிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. பார்த்தா எல்லா கடவுளும் உடைக்கப்பட்டிருக்கு. உடனே கேட்கப்படுகிறது, யார் இந்த வேலையை செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த பாத்தீங்களா, நீங்களே பாருங்க, கோடாரி யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. கோடாரி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கடவுள்கிட்ட இருக்கு. அப்ப பெரிய கடவுள் தான் கோபப்பட்டு எல்லா சின்ன கடவுளையும் வெட்டி வீழ்த்திட்டாரு. இதை சொல்லி கேட்கல போல, என்ன செஞ்சாரு? எல்லா கடவுளையும் வெட்டி வீழ்த்திட்டாரு. இதுதான் நடந்தது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அது எப்படிங்க இந்த சிலை வந்து கோடாரி எடுத்து
அடுத்த சிலையை வெட்ட அளவுக்குலாம் சக்தி இல்லை, அப்படிலாம் வெட்டாதே, அப்படிலாம் வெட்டாதே என்று சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்பவும் கேட்கிறார்கள், அப்படியானால் தன் கழுத்துல இருக்கிற கோடாலியை எடுத்து அருகிலே இருக்கிற குட்டி குட்டி கடவுளை கூட வெட்ட சக்தி பெறாத ஒரு சாதாரண கடவுளாக நீங்களா ஏற்படுத்திக் கொண்டதை எப்படி நீங்க வணங்குறீங்க என்று அவர்கள் புரட்சி செய்தார்கள். அந்த மூட பழக்கத்திலிருந்து அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வருவதற்கு உண்டான எல்லா செயலையும் செய்தார்கள். இஸ்லாம்னு சொன்னா எல்லா நபிமார்களும் வந்து நமக்கு சொன்ன செய்தி மூட பழக்கம் வேண்டாம். திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு கடவுள், அந்த கடவுளின் மீது அல்லது சிலையின் மீது ஏதாவது ஈ உட்கார்ற ஈ நஜீஸ்ல உட்காரு, அதை விரட்டுகிற ஆற்றல் கூட இல்லாத அந்த கடவுளை எப்படி நீங்கள் கடவுளாக ஏற்க முடியும் என்று அறிவு சார்ந்த விஷயங்களை கூறி மனிதனை சிந்திக்க வைத்து மூட பழக்கத்திலிருந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மூட பழக்கத்தை ஒழித்தார்கள். மூட பழக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இஸ்லாம் இதுவரை வளர்ந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமுடைய வளர்ச்சி 1500 ஆண்டுகளா உலக மக்கள்ல 4 ஒரு பகுதி என்பதை தாண்டி 3 ஒரு பகுதி, இன்னும் கொஞ்ச நாள் செல்லுகிற பொழுது உலக மக்களில் பாதி, உலக மக்களில் அதிக நபர்கள் என்ற இலக்கை அது தொட காத்திருப்பது அறிவு சார்ந்த மார்க்கம் இஸ்லாம். மூட பழக்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை படிக்குகிற, பார்க்குகிற, கேட்குகிற, ஆய்வு செய்கிற எல்லா மக்களும் சாலை சாலையாக வருகிறார். நீங்களும் நானும் போய் தாவா செஞ்சு பூரா கூட்டிட்டு வர்றது நாளைக்கு நம்ம 10 பேர் பிறப்பிட்டு ஒரு 10 மாற்று மத சகோதரர்களை பிடிச்சு விளக்கமெல்லாம் போட்டு நம்ம குர்ஆன் ஹதீஸை எடுத்து கையில கொடுத்து அவங்களுக்கு ஆய்வு பண்ண விட்டு அவங்களை அப்படியே புனிதர்களாக மாற்றி கொண்டு வர்றதல்ல. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சில குழுக்கள் வேணும்னா செய்வார்கள். ஆனால் உலகம் முழுக்க இஸ்லாம் வருவதற்கும் வளர்வதற்கும் காரணம் வந்தவர்கள் பிரபல்யமானவர்கள் அதை வெளியே சொல்லுகிற பொழுது சொல்லுகிற வார்த்தை மூட பழக்கத்திலிருந்து முழுமையாக மனிதனை வெளியேற்றுகிறது, சமத்துவத்தை போதிக்கிறது, அற்புதமான சட்டங்களை சொல்லுகிறது. அதன்பால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகிறோம் என்று சொல்கிறார். ஏற்பட்ட ஒரு புனிதமான மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாம் என்று நம்மை பறைசாற்றி கொண்டு மூட பழக்கத்திற்கு அடிமையாக ஆகுவது அது கேலி கூத்தானது மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வை கோபப்படுத்துவது. இன்றைக்கு நம்மால் இருக்கானா இல்லையா, பாய் தான் முஸ்லீம் தான் எந்திரிச்சு விட்டு வெளியே வருவாரு, வர்ற வழி இடிச்சிருவாரு, எங்கேயாவது ஒரு மூலையிலேயோ அல்லது வண்டியிலேயோ அல்லது கால் இடறிடும், உடனே உட்காரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ, நீ தண்ணி குடிச்சிட்டு போனா தான் என்ன ஆகும், உனக்கு வர்ற ஆபத்து தடுக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு செய்யப்படுது இல்லையா. ஒரு வேகமா போனா இதுல முட்டிட்டான், சரி வேகமா போகாத, பொறுமையாடி தண்ணி குடி, அது வேற. போயிடாத, உட்காரு, தண்ணி கொடுக்குறேன், இந்த தண்ணீர் உனக்கு வருகிற ஆபத்தை தணிக்கும் என்று நினைப்பதும் இன்றைக்கு நம்மால் பாரு. சாயந்தரமா கடட்டி லைட்டை போட்டா அப்படின்னு ஒரு கிசடிமா, அது வேறுன்னு செய்யறது இல்லை, அது அப்படி பழக்கம். ஏன்னா நம்ம கூட இருக்கிற டிராவல் கொள்கை குறை சொல்றதுக்கு இல்லை, அந்நியர்களோடு கலக்கிறோம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், நட்பு வட்டம், பக்கத்தில் எல்லாம். அப்ப அவன் செய்கிற செயல் இலகுவாக நம்மை தொற்றிக்கொள்ளும், வந்துடும். பாய் மறுக்கலாம் முடியாது, இங்க அக்மாருக்கெல்லாம் கிடையாது யாரும் இல்லைங்க, நான் பாய்ங்க 100% முஸ்லீம் எல்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நம்முடைய சூழல், நம்முடைய அமைப்பு, நம்முடைய வாழ்வு, நம் நெறிமுறை, நம்முடைய இடம், நம் வாழுகிற பகுதி அனைத்தும் அந்நியர்களோடு கலக்கப்படுகிறது. அப்போ அவ்வப்போது அந்நிய கலாச்சாரங்கள் நம்மள்கிட்ட இலகுவா உள்ளே புகுந்துடும், லேசா உள்ள வந்துடும். அதை தடுக்குகிறான் பாத்தீங்களா, அதிலிருந்து தன்னை ஒதுக்கிக் கொள்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான முஸ்லீம், அவன் தான் போராளி. இல்லையாலோ வீச்சருவாவையும் இதையும் தூக்கி வச்சு போராடுறதல்ல. அந்நிய கலாச்சாரங்கள் நம்மிலே உள்ளே புகுந்து விடாமல் பாதுகாப்பது உண்மையிலேயே ஒரு முஃமினுக்கு தேவையான ஒன்று. இன்றைக்கு பூனை குறுக்க போயிடுச்சுனாலே என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், பாய் போயிடுச்சு பாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போனதுனால இல்ல, இந்த பூனை குறுக்க போயிருச்சு அதனால என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று. நம்ம அங்க பார்த்தீங்கன்னா இப்ப முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பள்ளி இருக்கு இல்லையா செவுத்துல, நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தியா நான் தொடர்ல ஒன்றும் பார முடியுமா, அதெல்லாம் பழைய காலம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒன்று பேசிட்டே இருக்கிறான், ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கிறானுங்க, அது உண்மைடா சொல்லிட்டு